வீட்டில் புகுந்த கொள்ளையர்கள், கருப்பு என வெறுப்பு காட்டிய பெண், கள்ளக்காதலுக்காக கணவரை தீர்த்து கட்டிய கொடூரம், அம்பலமான மனைவியின் மாஸ்டர் பிளான், மனைவியும் காதலனும் சேர்ந்து திட்டமிட்டு நடத்திய கொடூர கொலை, கொலையை மறைக்க கொள்ளையர்கள் மீது பழி, நிஜ வாழ்க்கையில் அரங்கேறிய திகில் சம்பவம். நடந்தது என்ன? அன்னைக்கு காவல் நிலையத்துக்கு ஃபோன் செஞ்ச பிரியங்கா, சார், நைட்டு எங்க வீட்டுக்குள்ள புகுந்த கொள்ளக்காரங்க என்னையும் என் வீட்டுக்காரரையும் தனித்தனி அறையில கட்டி வச்சுட்டு வீட்டில் இருந்த 3 லட்சம் ரூபாய் மதிப்புடைய நகைகளையும் 50,000 ரூபாய் மதிப்புடைய பொருட்களையும் கொள்ளையடிச்சிட்டு தப்பிச்சு போயிட்டாங்கன்னும் இதை தடுக்க போன என் வீட்டுக்காரரையும் கொன்னுட்டாங்கன்னு கதறி அழுதுருக்காங்க. இதை கேட்ட புலனாய்வுத்துறை அதிகாரிங்க தங்களோட விசாரணையை தொடங்குனாங்க. அதுல முதல்ல பிரியங்கா காணாம போனதா சொன்ன நகைகள் அனைத்தும் வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம அவங்களோட பேச்சிலையும் முரண் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க போலீஸ்காரங்க. இது அவங்களுக்கு சந்தேகத்தை கிளப்பின நிலையில வழிய வந்து வாயை கொடுத்த பிரியங்கா கிட்ட தோண்டி துருவி விசாரணை செஞ்சதுல வெளியாச்சு சினிமாவையே மிஞ்சிய திகிலூட்டும் பயங்கர சம்பவம். மத்திய பிரதேசத்தின் தார் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் மசாலா பொருட்கள் வியாபாரம் செய்த 28 வயசான புரோஹித் தேவகிருஷ்ணா. இவருக்கு 27 வயசுல பிரியங்காங்கிற மனைவி இருக்காங்க. இவங்க 2 பேருக்கும் திருமணமாகி சுமார் 10 வருஷத்துக்கு மேல இருக்கும்னு கூறப்படும் நிலையில திருமணமான கொஞ்ச நாட்களிலேயே 2 பேருக்கும் சில சண்டைகள் சச்சரவுகள் வந்ததா சொல்லப்படுது. மேலும் பிரியங்கா தான் அழகா இருக்கிறதாகவும் புரோஹித் தேவகிருஷ்ணா கருப்பா இருக்கிறதாகவும் கூறி பல நாட்கள் சண்டை போட்டதா கூறப்படுது. ஒவ்வொரு நாளும் நீ எனக்கு சரியான ஜோடி இல்லைன்னு தகராறு செஞ்ச பிரியங்கா, உன்னை பார்க்கவே பிடிக்கலன்னு புரோஹித் மனமுடைஞ்சு போகிற மாதிரி பல முறை பேசுனதா கூறப்படுது. இதுக்கடையில பிரியங்கா இருக்கிற தெருவில் வசிச்சுட்டு வந்த கமலேஷுக்கும் பிரியங்காவிற்கும் பழக்கம் ஏற்பட்டிருக்கு. நாளடைவில் இந்த பழக்கம் நெருக்கமாகி கள்ளக்காதலா உருவாகி இருக்கு. இந்த நிலையில 2 பேரும் அடிக்கடி தனிமையில சந்திக்கிறதும் பழகுறதுமா இருந்திருக்காங்க. இந்த செய்தி அரசல் புரசலா தேவகிருஷ்ணா உறவுக்காரங்களுக்கு தெரிய வந்த நிலையில இத பத்தி தேவகிருஷ்ணா கிட்டையும் சொல்லி இருக்காங்க. ஆனா ஏற்கனவே பிரியங்காவுக்கு தன்னை பிடிக்கலன்னும் தேவகிருஷ்ணாவுக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கிறதால இத பத்தி கேட்டா எங்க மனைவி தன்னை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்களோன்னும் அதனால தன்னோட குடும்பத்துக்கே பெரிய அவமானம் ஏற்படும் நினைச்சு கண்டும் காணாம இருந்ததா சொல்லப்படுது. இப்படியே நாளுக்கு நாள் காதல் ஜோடிகள் ஊருக்குள்ள வலம் வந்த நிலையில ஊர் மக்களோட பேச்சு ஏற்றுக்களை பொறுத்துக்க முடியாத புரோஹித் தேவகிருஷ்ணா மனைவி பிரியங்காவை கண்டிச்சிருக்காரு. ஆனா வழக்கம் போல நீ எனக்கு தகுதியானவன் இல்லைன்னு சொன்ன பிரியங்கா புரோஹித் தேவகிருஷ்ணாவோட தாழ்வு மனப்பான்மையை தூண்டி விட்டு இருக்காங்க. அப்புறம் இந்த விஷயம் பெருசாச்சுன்னா நம்மால கடைசி வரைக்கும் கமலேஷ் கூட சேர முடியாதுன்னு நினைச்ச பிரியங்கா எப்படியாவது புரோஹித் தேவகிருஷ்ணாவை தீர்த்து கட்டிடலான்னு முடிவு பண்ணி இருக்காங்க. இதுக்காக கமலேஷை நேர்ல போய் பார்த்த பிரியங்கா இதுக்கு ஒரு சரியான திட்டம் போட்டிருக்காங்க. அதுபடி கமலேஷ் கையில 1 லட்சம் ரூபாயை கொடுத்து இந்த காசுல ஆளை செட் பண்ணி என் வீட்டுல கொள்ளையடிக்கிற மாதிரி புகுந்து தன்னோட கணவரை தீர்த்து கட்டிடலாம்னு சொல்லி இருக்காங்க. இது நல்ல ஐடியான்னு சிரிச்சுக்கிட்டே காசை வாங்கிட்டு போன கமலேஷ் பிரியங்கா சொன்னது போலவே 1 லட்சம் ரூபாயை கொடுத்து கூலிப்படைய செட் பண்ணி இருக்கான். அதுக்கப்புறம் காசு வாங்கிட்டு கடந்த 7ஆம் தேதி பிரியங்கா வீட்டுக்குள்ள நுழைஞ்ச கூலிப்படை ஆளுங்க சினிமா பாணியில அவங்கள கட்டி போட்டு புரோஹித் தேவகிருஷ்ணாவோட கதையை முடிச்சிட்டு தப்பிச்சு போனாங்க. அதுக்கு பிறகு பிரியங்காவோட செல்போனை ஆய்வு செஞ்சதுல கமலேஷ் கிட்ட இருந்த தொடர்பு, கொலை செய்ய திட்டம் போட்ட உரையாடல்கள், கொலை செஞ்ச நேரத்துல வந்த போன் கால்கள் எல்லாத்தையும் அலசி ஆராய்ஞ்சதுல பிரியங்கா தான் முதல் குற்றவாளின்னு போலீஸுக்கு தெரிய வந்துச்சு. இதனையடுத்து பிரியங்கா கமலேஷை கைது செஞ்ச போலீஸ்காரங்க தலைமறைவான கூலிப்படை கொலையாளி என்று கூறப்படும் சுரேந்திர பாட்டியை தேடிட்டு வர்றாங்க.